இருக்கிற என் கட்சியினுடைய இருக்கிற கடதோடி தொண்டனிடம் கூட எனது பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஒளிவாங்கி நீட்டி கருத்து கேட்டால் இந்த கட்சியில் நான் எதற்காக இணைந்திருக்கிறேன், எதற்காக பயணிக்கிறேன் என்பதை அவன் தட்டு தடங்கள் இல்லாமல் அந்த நோக்கத்தை சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு உருவாகி இருக்கிற ஒரு கூட்டம், நான் நடிகர் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை, அவரை குறைத்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என் ரத்த உறவுகளான தமிழ்ச்சாதி மக்களை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த நடிகரையாவது இப்படி உலகம் கொண்டாடிய வரலாறு உண்டா? எந்த நடிகனாவது எடுத்த உடனே, நான் கேட்கறேன், இப்ப நீங்க உட்காந்துருக்கிறீங்க, எங்க ஐயப்பா இப்ப கார் வாங்கியிருக்கிறாரு, நாளைக்கு பாதுகாப்புக்கு இப்ப நான் வாங்கியிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி அவரும் அவருடைய வாழ்க்கை இணையரும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்காக ஒரு நல்ல வாகனம் வாங்குறாரு. வாகனத்தை வாங்கி திடீர்னு ஓட்ட தெரியாத ஒருத்தவங்கிட்ட கொடுத்து கொண்டு போய் மரத்தில் இடறா செவுத்துல இடறா கொடுப்பாரு. அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு பயிற்சி அவருக்கு இருக்கிறதா? இந்த வாகனத்தில் நம்மை அமர வைத்து பத்திரமாக அவர் அழைத்து செல்வாரா என்பதை உறுதி செய்துதான் நாம் வாங்குகிற 10 லட்சம் 20 லட்ச ரூபாயில் வாங்குகின்ற காருக்கும் அல்லது 50,000 1 லட்ச ரூபா வாங்குற 2 வீலருக்கும் நாம் பார்த்து தான் அந்த வண்டியை ஒருத்தவங்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் இந்த நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களை ஆளுகின்ற நாட்டுடைய முதலமைச்சர் என்கிற உன்னத பதவியை எந்த அனுபவம் இல்லாமல் திரைத்துறையில் ஒரு சில படங்களில் நடித்தார் என்பதற்காக, யாரோ எழுதுகின்ற வசனத்தை பேசினார் என்பதற்காக, யாரோ எழுதிய பாடலாசிரியர் எழுதிய பாடலை பாடினார் என்பதற்காக, யாரோ டூ போட்டு நடித்தவரை பார்த்து இவரும் டூ போட்டு சண்டை காட்சியில் நடித்தார் என்பதற்காக அவர் நல்லா நடிக்கிறாரு, அவர் நல்லா பாடுறாரு, அவர் நல்ல கதவசனம் பேசுறாரு, நல்லா வாள் சண்டை போடுறாரு, கத்தி சண்டை போடுறாரு, அட்டை துப்பாக்கி எடுத்து டும் டும் டும்னு சொல்றாரு என்பதற்காக வாக்குகளிக்கக்கூடிய சமூகமாக என் தமிழ் சமூகம் மாறக்கூடாது என்பதுதான் வேல்முருகனுடைய கோரிக்கை. விஜய் அரசியலுக்கு வா, ஒரு 10 ஆண்டு காலம் இரு, கவுன்சிலராவு, உன் கட்சிக்காரனை கவுன்சிலராக்கு, நீ எம்எல்ஏவுக்கு நில்லு, எம்பிக்கு நில்லு, மேயராவு, சேர்மனாவு, அரசியல்னா என்ன கத்துக்கு, நாடாளுமன்றம்னா என்ன கத்துக்கு, மக்களவையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மாநிலங்களவைனா என்ன, சட்டமன்றம்னா என்ன, நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகள்னா என்ன, கூட்டுக்குழுனா என்ன, எத்தனை துறைகள் இருக்கிறது, விவசாயம், நெடுஞ்சாலை, போக்குவரத்து, பள்ளிக்கல்வி, இப்படி எத்தனை துறைகள் இருக்கிறது, அந்த துறையினுடைய தலைவர்களுடைய வேலை என்ன, துறை செயலாளருடைய தேவை என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தலைவனாக பணியாற்றிவிட்டு அதற்கு பிறகு இந்த நாட்டு மக்களிடத்திலே வந்து நான் அனுபவம் பெற்றிருக்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியிலே 10 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றிருக்கிறேன், 5 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றிருக்கிறேன், இந்த நாட்டை வழிநடத்துகிற தகுதி எனக்கு இருக்கு, அதனால் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேளுங்கள் மிஸ்டர் விஜய் அவர்களே. அண்ணா, பனையூர் பங்களா விட்டு நான் வெளியே வர மாட்டேன், வந்த நேரம் சேஞ்ச் ஆச்சு கோட்டைக்கு தான் போவேன்னு சொன்னேன். அப்படி எடுத்த உடனேயே உனக்கு வாக்களித்து அனுப்புகிற மடையர் கூட்டம் அல்ல என் தமிழ் சமூகத்தின் கூட்டம், அறிவார்ந்த கூட்டம், ஐயன் திருவள்ளுவரை படித்த கூட்டம், களிம்பூங்குடனரை படித்த கூட்டம், வைகுண்டரை படித்த கூட்டம், எங்கள் வள்ளலாரை படித்த கூட்டம் என் தமிழ் சமூகம். உலகத்தில் தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக உலகத்தின் மிகச்சிறந்த மொழிகள் வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இனம்டா நாங்கள். எங்களை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா?